Hey buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா method overloadingல எப்படி வேற ஒரு விதத்துல நம்மளால பைத்தான்ல அச்சீவ் பண்ண முடியும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா please நீங்க previous video பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே தெளிவாகவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So oops கான்செப்ட்ல பாலிமார்பிசம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So பாலிமார்பிசம் வந்துட்டு பாலிமார்பிசம்னு பிரிப்பாங்க நம்ம வந்து பார்த்தோம். So பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். So இதை வந்து ஊப்ஸ்ல அட்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 3 டாபிக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். So அதுல வந்து ஒண்ணுதான் வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அடுத்து மெத்தட் ஓவர்லோடிங், அடுத்து வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். So நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ்ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு மெத்தட் ஓவர்லோடிங்னாலும் என்னங்கிறது நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. So இப்போ பாலிமார்பிசம்னா நம்மளுக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். சோ இந்த 3 கான்செப்ட வச்சுதான் நம்மளால வந்துட்டு இந்த பாலிமார்பிசம் நம்மளால வந்துட்டு அட்டைன் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல மெனி ஃபார்ம்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம வந்துட்டு ஒரு ஆபரேஷனை வச்சுட்டு நம்ம வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங்ல அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத நாம வந்துட்டு பார்த்தோம். சோ இப்போ இன்னைக்கு வீடியோல மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னங்கிறத நாம வந்துட்டு டீடைல்டா பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம் தான். ஆனா அது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங்ங்கிற கான்செப்ட் நம்ம வந்துட்டு பார்க்க கிடையாது. ஆனா அது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட்ல தான் வரும். சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டீடைல்டா புரியும். சோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோட் ஸ்னிப்பெட் வந்து போட்டிருக்கேன். சோ கோட் போட்டுட்டு நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச மாதிரி என்ன பண்றோம்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றேன், ஒரு மெத்தட் டிஃபைன் பண்றேன், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் ஏ அப்படின்ட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தரேன். அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எனக்கு அந்த லைன் வந்து இந்த இடத்துல நடந்துருச்சு. இது நாம யூஸ்வலா நம்ம பாக்குற கான்செப்ட் தான். ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம கால் பண்றது. சோ ஒரு கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிகியூஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் ஒரு கோட் போட்டிருக்கேன், நான் ரன் பண்றேன். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஆனா ப்ரோக்ராமிங் லைன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஏ கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ கிளாஸ் பின்னு கொடுத்திருக்கேன். அதுல இந்த கிளாஸ் ஏவை நான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ பாஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு இப்போதைக்கு கோட் தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபியூச்சர்ல தான் நம்ம கோட் தர போறோம் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரரியா ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இந்த பாஸ்ங்கிற கீவேர்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த டீடைல்ங்கிறத நான் கால் பண்றேன். அப்பவும் எனக்கு கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய அவுட்புட்டை எனக்கு வந்துட்டு கரெக்டா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுது. சோ கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கிளாஸ் ஏல இருந்தும் நம்மளால இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிட்டும் இந்த மாதிரி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும்ங்கிற கான்செப்டை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, இப்போ கிளாஸ் பில இன்னும் கொஞ்சம் கோட்ஸ் ஆட் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டுட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேற மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில வந்துட்டு இந்த பாஸ்ல இருக்கிற கோட் லைனை நம்ம எடுத்துட்டு இந்த 2 லைனை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். என்ன 2 லைன் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு டீடைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் பி அப்படின்னு ஒரு லைன் வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரன் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கிளாஸ் பில இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. இதுவே ப்ரீவியஸ் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பில போய் நம்மளுக்கு வந்து பார்க்கும். சோ அந்த மாதிரி கோட் நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது. சோ அதனால நம்மளுக்கு பேஸ் கிளாஸ்ல போய் பார்க்கும். நம்மளுக்கு டீடைல்ங்கிற மெத்தட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சோ அதை அந்த லைனை ஃபெச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அவுட்புட் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். இதுவே இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இந்த மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். சோ இந்த இடத்துல டீடைல்ங்கிற மெத்தட் வந்து இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங். சோ இது இன்னும் கொஞ்சம் டீடைலா புரியறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வேற மாதிரி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரம் கிளாஸ் சீன் வந்திருக்கு. சோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இது வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு ப்ரீவியஸ் கோட், புதுசா ஆட் பண்ணிருக்கிறது வந்துட்டு இந்த 3 லைன் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். பிஏ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு டிரைவ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி டீடைல்னு
ஒரே பேர் வச்சு நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டீடைல கால் பண்ணுன்னு சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சில போய் பார்க்கும். சோ டீடைல்ங்கிறது இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுவே ப்ரீவியஸ் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா பில போய் நம்மளுக்கு போய் ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஏன்னா பில தான் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால பிய போய் பார்க்கும், இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சீல போய் பார்க்கும். சீல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடுது. சோ இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது நம்மளோட ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்த நம்ம கோடு பிரகாரம். ஆனா அடுத்து இந்த மெத்தட் வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட வந்துட்டு நம்மளுக்கு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தது, கிளாஸ் பின்னு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தது. சோ கிளாஸ் சில நான் டீடைல் அப்படின்ற ஒரு லைன் நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் பி எனக்கு வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடுது. இதுதான் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளாஸ் ஏல நம்மளுக்கு டீடைல் இருக்கிறத நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியும். அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ இதுக்குதான் நம்ம சூப்பர்ங்கிற கீவேர்ட் நான் வந்து பார்த்திருந்தோம். சோ அதை யூஸ் பண்ணி நாம இந்த மாதிரி ஒரே கிளாஸ் நேம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்ததுதான். சோ இன்னொரு கோட் நான் போட்டிருக்கேன். இந்த கோட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூப்பர்ங்கிற கிளாஸ் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ கிளாஸ் ஏ கொடுத்தாச்சு, இன்ஹெரிட் பண்ணியாச்சு. சோ டீடைல் போனோடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் டீடைல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ சூப்பர் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி உங்களோட பேஸ் கிளாஸ் டினோட் பண்ணும். சோ பேஸ் கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் ஏ. சோ கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய டீடைல போய் பார்க்கும். சோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் பிங்கிறத நம்மளுக்கு வந்து செகண்டா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ மெத்தட் ஓவர் ரைடிங்னால நம்மளுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் லைன் மட்டும் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அவுட்புட் நம்மளுக்கு வந்தாலுமே சப்போஸ் நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர்ங்கிற மெத்தட் வச்சு தான் நம்ம வந்துட்டு கால் பண்ணணும். சோ இதே தான் 3 கிளாஸ்ல இருக்கும் போதும் அதே தான் நம்ம வந்துட்டு இந்த சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி அவுட்புட் வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நான் சிக்கு தான் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் நான் வந்து டீடைலா கால் பண்றேன். சோ நம்மளுக்கு சில போய் பார்க்கும். சோ சில போய் பார்க்கும்போது டீடைல் இருக்கும். சோ உள்ள வரும்போது சூப்பர் டாட் டீடைலா கால் பண்ணுன்னு சொல்றேன். இந்த இடத்துல நம்மளோட பேஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பி. சோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு மேல போய் பார்க்கும். மேல போய் டீடைல பார்க்கும்போது இந்த இடத்துல சூப்பர் டாட் டீடைல்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ தான் நம்மளோட பேஸ் கிளாஸ். சோ திரும்ப மேல போகும், டீடைல்ல இருக்கக்கூடிய இந்த லைனை நம்மளுக்கு எடுக்கும், எடுத்துட்டு வந்து கிளாஸ் ஏ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். சோ கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ அதுக்கப்புறமேட்டு இந்த சூப்பர் லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து பார்க்கும் இங்க இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் பின்னு இருக்கு இல்லையா. சோ அந்த லைனை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூப்பர் டீடைல்ங்கிறத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் சி இருக்கு. சோ இந்த கிளாஸ் சி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒரே மாதிரி மெத்தட் நேம் நாம கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா சோ லாஸ்டா நீங்க வந்துட்டு டீடைல் அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீடைல தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் எந்த இடத்துல நம்மளுக்கு ரியல் டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஒருத்தவங்க வந்துட்டு பெருசா ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, ஒரு கிளாஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மெத்தட் வந்துட்டு நிறைய செட் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அப்ப அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க மெத்தட் வந்துட்டு இல்லாம புதுசா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா அந்த கிளாஸ் இன்னொரு வாட்டி அந்த என்டையர் ப்ராஜெக்டே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி ரீக்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கான கோடு எங்க இருக்கோ அது உள்ள போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன கோடை வந்துட்டு மாடிஃபை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த கோடுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு ரியல் டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் வந்துட்டு யூஸ் ஆகும். சோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது அந்த பெரிய ப்ராஜெக்டே நம்மளால திரும்ப மொத்தமா மாடிஃபை பண்ணும்போது ரீக்ரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு மாடியூல்ல மட்டும் பிரச்சனையோ எந்த ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனையோ அந்த ஒரு இடத்துக்கான கோடு மட்டும் எடுத்துட்டு அதே சேம் மெத்தட் நேம் வச்சு நம்ம இன்னொன்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆயிடும் இல்லையா. சோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு ரியல் டைம்ல இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. சோ எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம், மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, பிரைமரி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ மெத்தட் ஓவர்லோடிங்ல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரே கிளாஸ்ல தான் இருக்கும்.
ஆனா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல இருக்கும். சோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீடைல் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துலயும் டீடைல் இருக்கு. இது கிளாஸ் ஏல இருக்கு, இது வந்து கிளாஸ் பி ல இருக்கு. ஆனா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸ் ஒரே கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்ல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரே கிளாஸ்ல இருக்கிறது, இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கிறது. ஓவர்லோடிங் எப்பயுமே நம்மளுக்கு ஒரே கிளாஸ்ல இருக்கும், ஓவர் ரைடிங் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுத்துக்குமே வந்துட்டு மெத்தட் நேம் சேமா தான் இருக்கும் ஓவர்லோடிங்ல. ஆனா டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணணும், அடுத்து செகண்ட் 2 பேராமீட்டர், அடுத்து 3 பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேராமீட்டர் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஆனா ஓவர் ரைடிங் பொறுத்த வரைக்கும் மெத்தட் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், தரப்போற பேராமீட்டர்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கணும். சோ லாஸ்டா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் வந்துட்டு டைரக்டா ஓவர்லோடிங்க சப்போர்ட் பண்ணாது, ஆனா நம்மளுக்கு ஓவர் ரைடிங் கான்செப்டை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த அந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு பைத்தான்ல டைரக்டா அது சப்போர்ட் பண்ணாததுனால எப்படி அதை நாம வந்துட்டு இன்டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ அதனாலதான் வந்துட்டு பைத்தான் டைரக்டா சப்போர்ட் பண்ணாது ஓவர்லோடிங்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா எப்படி ஓவர் ரைடிங் நடக்குதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் நம்மளுக்கு ரியல் டைம்ல எந்த இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறதும் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.